நம்ம தனியாக இருக்கிற போல இருக்கு, போய் பேசிடலாமான்னு ஃபோன் இல்லை, முதல்ல போய் பேசிடுங்க. சாப்பிட்டு போய் பேசிட்டா சாப்பிட்டு சொன்னா கேளுங்க. என்ன பயம், போய் பேசுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். தெரியாதவங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நைட்டு நேரம் வந்து சாண்ட்ராக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரி வெளியே எந்திரிச்சு போய் படுத்துட்டாங்க. அதாவது சபரி அரோரா கொஞ்சம் கத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. சாண்ட்ராக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால வெளியே போய் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சபரி, அரோரா, அதுக்கப்புறம் வீட்டு தலையான கானா வினோத் இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் சவுண்டு போட மாட்டோம், உள்ள வந்து படுங்கன்னு சொல்லியும் இல்ல நான் படுக்க விரும்பல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க கேட்காம பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி சண்டை போட்டு வெளியே படுத்துட்டாங்க. இப்ப காலையில சமயம் எல்லாருமே ஜாலியா கலகலப்பா பேசுறாங்க, சமையல் ரெடி பண்றாங்க, சாப்பிடுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் சோகமா வெளியே போய் உட்காந்துட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட இப்ப பேசுறது ஒரு 3 பேர் தாங்க. யார் யாரு? நடுவுல எப்பயாவது பார்வதி, கமருதீன் போய் பேசுறாங்க. இதை தாண்டி அமித் கொஞ்சம் அதிக நேரம் பேசுறாரு. இவ்வளவுதான் பேசுறாங்க. மத்த யாருமே இப்ப வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறது இல்ல. சாண்ட்ரா யார்கிட்டயும் பேசுறது இல்ல. மத்தவங்க சாண்ட்ரா கிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. சாண்ட்ரா யார்கிட்டயும் பேசுறது இல்ல. என்ன கேட்டா சாண்ட்ரா ஒரு சூப்பரான கேமை தான் பிளே பண்றாங்க. அந்த கேம்ல சொல்ல போனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கு. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் தனிமைப்படுத்துறாங்கன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சாதகமா சில விஷயங்கள் அமையவும் செய்யுது. ஹவுஸ்மேட்ஸ் பண்ற தப்பு அவங்களுக்கு சாதகமாகவும் அமையுது. அது என்னன்னா, நைட்டு நேரம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஜாலியா கலகலப்பா பேசி சிரிக்கிறாங்க. அது ஒருத்தருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா கண்டிப்பா தப்பு தான். நீங்க பண்றது தப்பு தான். நீங்க என்னதான் டிஃபெண்ட் பண்ணி பேசினாலும் அது தப்பு தான். என்னன்னா, காலையில ஒரு டிஸ்கஷன் நடக்குது. சாண்ட்ரா நைட் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன சாண்ட்ரா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே நம்ம வந்து களைப்பு தெரியாமல் இருக்க கொஞ்சம் பாட்டு பாடுறோம், நைட்டு ஃபன் பண்ணுறோம், அதுக்கு இவங்க கோச்சுக்கிட்டா எப்படி அப்படின்ற மாதிரிலாம். எப்பா ஃபன்னு நீங்கள் காலையில் பண்ணுங்கள். இப்போ காலையில் சமையல் பண்ணுறீங்க, சாப்பிடும் போது உட்காந்து பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் கலகலப்பாக எவ்வளோ நாளும் பேசுங்க, யார் உங்களை பேச வேணான்னு சொல்கிறா? இது ஓகே. ஆனால் நைட்டு நேரம் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்குறதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், மெயின் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதை தாண்டி நீங்கள் பேசுகிறீங்கன்னா தாராளமாக பேசலாம். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பேசணும். ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பே ஏற்படுத்தி தரீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஹவுஸ்மேட்ஸ் தான் அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே ஏற்படுத்தி தராங்க. அதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணி இப்போ வெளியே போய் உட்காந்துட்டாங்க. முதல்ல ஹவுஸ்மேட்ஸ், அதாவது சாண்ட்ரா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் என்னென்னமோ பேசினாங்க. இல்லை சாண்ட்ரா எப்போவுமே இப்படி தான் பண்ணுறாங்க, அவங்க வேணும்ட்டே இஷ்யூவை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசினவங்களோட டோனு இப்போ லைட்டாக பயமாக மாற ஆரம்பிக்குது. ஏன் பயமாக மாறுதுன்னா, இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும்ல நம்ம பண்ணது தப்புன்றதும் தெரியும்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நைட்டு லைட் ஆஃப் பண்ணுறது எதுக்குங்க? 1 மணிக்கு நீங்கள் ஜாலியாக சிரிச்சு பேசுறீங்க, அதனால இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆகுறாங்க, டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு தான். அந்த தப்பை முதல்ல எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சாண்ட்ரா தனியாக உட்கார இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, இப்போ கனி அக்கா பயத்தில் சில விஷயங்களை பேசுகிறாங்க. கனி என்ன சொல்கிறாங்கன்றதை சொல்லிடுறேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கனி இருக்காங்கல்ல, விக்ரம் கிட்ட வந்து சாண்ட்ரா தனியாக உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனால் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவாங்க, அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிறதா நினைக்கிறீங்கன்னா உடனே போய் பேசிருங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஆமா விக்ரம், நான் சாப்பிட்டு போய் பேசலான் இருக்கன்ற மாதிரி கனி சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கனிக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் சேதுபதி கேட்பாரு, ஏங்க ஒருத்தங்க முடியலன்னு தனியா உட்காந்துட்டு இருக்காங்க, இல்ல ஃபீலிங்கா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு கூடவா கேட்க தோணல? நிச்சயமா விஜய் சேதுபதி இந்த டைலாக்கை கேட்பாருன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி கேட்டிருக்காருல இதுக்கு முன்னாடி, ஒருத்தர் அப்படி ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்காங்க, உங்கள ஒருத்தருக்கு கூட அங்க ஆறுதல் சொல்லணும்னு தோணல அப்படின்னு கேட்பார்ல. அதனால கனி இந்த பிட்டை போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பயம் வருதுங்க இப்போ ஹவுஸ்மேட்ஸுக்கே. ஐயோ சாண்ட்ரா இப்படி தனியா போய் உட்காந்துட்டாங்களே, இவங்க டிராமா கிரியேட் பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா அது அவங்களுக்கு சாதகமா போயிடுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அரோரா யோசிக்கிறாங்க, கனி யோசிக்கிறாங்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.